Hi, hello, vanakkam, vandanam, namaste, namaskaram. Welcome back to M Square Vlogs. புறப்படும்போது நல்ல சகுனம். Manu. சரி, This is morning. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. அது என்ன டேனா டைரக்டர் சரோட பர்த்டே. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா கேம்ப் ஃபயர் சர்க்கிள் அப்படின்ற ஒரு ரெசார்ட்ல தான் இருக்கோம். நியர் ராமநகரம். ராம்நகர். இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏதாச்சும் மீன் போட்டு we are ready to move. பார்த்தீங்களா, நாங்கள் வந்து இப்போ செக்இன் பண்ண போகிறோம். எங்களை 2 மணிக்கு செக்இன் பண்ண சொன்னாங்க. இப்போ டைம் எத்தனை? 1 மணி. 1 மணி 1:30 மணிக்கு வந்திருக்கோம். வந்த உடனே எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இது முடிச்சுட்டு தான் வேற எல்லாமே. ஸ்விம்மிங் பூல். இவங்க எல்லாத்துக்கு வந்தாங்க, இல்லை ஸ்விம்மிங் பூல் மட்டும் தான் வந்துக்கிறாங்க. என்னன்னா, இதுதான் நாங்கள் தங்க போகிற இடம். இது ஒரு நாங்கள் தங்க போகிற இடம். எல்லா ரெசார்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே வந்து ஸ்பெஷலான திங் என்னன்னா, இங்கேருந்து நீங்கள் படுத்துன்னு மல்லாக்கா பார்த்தாக்கா அந்த மவுண்டன்ஸு, அப்புறம் இங்கேருந்து பார்த்துக்கிறதுக்கு லேக்கு, அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் ஃபுட்டு கூட செம்மையாக இருக்குது. ஃபுட்டு எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டோம். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே கூட க்ளீனாக இருக்குது. பார்க்கணும் நைட்டு இன்னும் எப்படி எப்படி இருக்கும் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு போக போக ஒன்றா காமிக்கிறேன். பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த வியூஸ் தான். வைல் ட்ராவலிங் கூட உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் கிடைக்கும். ஒரு அந்த லைக் நேச்சரோட ஸ்மெல் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. என்னது இது? This is Bonin. We are going to swimming pool. பாருங்க, இங்கேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைடுக்கா போடா, இவன் கால் தான் தெரியுது மவுண்டன் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த டென்ட்லேருந்து இப்படி மல்லாக்கா படுத்தா இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து லேக், இவன் ஒருத்தன் ஆகுனா இந்த லேக் பாருங்கள், இங்கேருந்து செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்க மல்லாக்கா படுத்து நல்லா 2 பூரியை முக்கிட்டு மல்லாக்கா. இங்கே நாங்கள் எப்படி ரீச் பண்ணோன்னா, பெங்களூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 2 hours ஆச்சு. இது பெங்களூரில் என்ன பார்டர், பெங்களூர் பார்டரு காமிச்சது வந்து 1 hour 45 minutes. ஆனால் 2 hours ஆயிடுச்சு இங்கே வந்து ரீச் ஆகும். லொக்கேஷனில் வரும்போது என்ட்ரன்ஸில் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குது. 3 ரெசார்ட் இருக்குங்க. ஸோ 3க்கு சேர்ந்தது கடைசி ரெசார்ட் எனக்கு கேம்ப் ஃபயர் சர்க்கிள் ரெசார்ட் தான். ஸோ இதை தேடி பிடிச்சது நான் கிடையாது. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மோனிஷா அண்ட் ஹரி. ஆக்சுவலாக எங்களோட பிளானே பயணமே வேற மாதிரி வேற. ஸோ Excuse me. ரெசார்ட்னு பிளான் ஆயிடுச்சு. ஆனால் ரெசார்ட் போனாலும் சும்மா ரெசார்ட் போயிட்டு உள்ள 4 சவுத்தில் இல்லாமல் நல்ல ஒரு வியூ வேணுன்றதுக்காக நாங்கள் தேடினது தான் இந்த கேம்ப் ஃபயர் ரெசார்ட். ஸோ இப்போ நாங்கள் டிலே பண்ண விரும்பல, நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகிறோம். வாங்க டென்ட்லேருந்து இது வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கான வே. ஸோ இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க. வாவ், இட்ஸ் குட். டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறது. Oh no! செத்துறாங்க. நீ வந்தனா ஆட்டோமேட்டிக்கா போடுவாரு. போனதானே போங்க. 3 2 1 go.
கால் எட்ஜில் வச்சுருக்கிறாரு ஸ்லிப் ஆகும்னு. நான் சொல் 1 4 பாண்டி அப்பா மௌன நான் காரணம் இல்லை. ஐயோ இங்க பாரு. இப்படி ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் ஆடி முடிச்சிட்டோம். அவங்க கொஞ்சம் ரெஷ் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்துட்டோம். இந்த வியூ நல்லா இருக்குது. இங்கே வேணும்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடலாம். இப்போது கேம் 2வது வந்திருக்கோம். அது என்னன்னா போட்டிங். போட்டிங் பண்ணிட்டு அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. எந்த நடுக்கடல லைக் நடுக்கடல்ன்ற நடு தேர்ல சாரி நடு லேக்கில் பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிறீங்களோ இல்லை எப்போ பாரு ஒர்க்குன்னு பிஸியாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரி பர்சன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும் உங்களுக்கு. பெங்களூரில் ப்ளாக் பண்ணி தானே நீங்கள் பார்த்துருக்குறீங்கோ. இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. இனிமேல் வரும். வர மரியாதை கம்மியாகுது. அப்படிதான் பேசுவேன். உள்ள வச்சிட்டீங்கன்னா எனக்கு பண்ண கூட தெரியல. இதோ சாம்பார் கட்டி மாதிரி ஆட்டி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. போய் அந்த பக்கம் போனா இங்கதான் ஸ்டார்டிங்ல சொன்னது அவங்க. அவ்வளவுதான் மாட்டிக்கினாரு ஒருத்தர். அதான் பக்கம் பண்ணா அப்படியே போகும்போது பாரு எப்படி போகுது. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களோட கருத்து உந்து விடு. ஓகே. போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு டீ கொடுக்குவோம். இங்கே வந்து ஃபோனு ஹாய் காய்ஸ், how are you? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். ட்ரை கேம்ஸ் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். இப்போ டைம் ஆல்ரெடி 4 o'clock ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு வெயிட்டிங்க? வாங்க டீ குடிச்சிட்டு போகலாம். எவனாவா? என்னன்னா ஜிப் லைனிங் ஆயிடுச்சு. இட் வாஸ் குட். பட் சின்னதாக இருக்கு. லைக் லென்த் அவ்வளோ பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது. பட் வந்துடுவீங்க நீங்கள் சீக்கிரம். சைக்கிளிங் போகிறோம், நடுவில் ஸ்டாப் ஆகுறோம், கத்துறோம். அது இதுவும் அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை பாருங்க. இதுவும் சின்னதாக அது சின்னதாக இருக்குது. நீங்களே பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு ஸ்கேரியாக இருக்குல்ல. சைக்கிள் போறேன்ல, சைக்கிளிங் போய் சைக்கிளிங் பக்கம் நீ பயந்துருவ பாத்து. பயமா இருக்கு எனக்கு. நாமா பண்ணிருக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? ரோட்ல ஓட்டினுக்கிற சைக்கிள். இப்போ இதுல பண்ணலாம். அடி ஜோராடி. வியூ வந்து செம்மையா இருக்கு இருந்து பார்க்கறதுக்கு. பாத்தீங்களா, இது வந்துட்டு என்னது? வாலிபால் தான். நாங்கள் ஆடி நின்று வாலிபால் த்ரோ பால் மாதிரி ஆடிட்டு இருக்கோம். மட்ல ஆடலாம். நீங்கள் நான் வேணா ஆடலாம்.
ஆக்சுவலாக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்து வந்துட்டு ஆக்சுவலி ரெயின் டான்ஸு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. காலையில் ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் என்னெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போய் பேசுகிறேன். எங்களுக்குன்னே லைட்டு சரிதாண்ணா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ நைட் ஆகிடுச்சு. இந்த வியூ கூட நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஃபோனில் அவ்வளோவா தெரியாது. இப்போ ஃபயர் கேம்ப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே கேம்ப் ஃபயர். ஏய் அது இது பேர் இப்போ நம்மளுக்கு ஃபயர் கேம்ப். ஃபயர் கேம்ப் இருக்கு. அதில் டான்ஸ் ஆடுவோம். நாங்கள் ஆடுவோம். பார்க்கலாம். ஃபயர் கேம்போ பார்க்க போயிட்டு இருக்கோம். டின்னர் டைம். டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இதுல என்ன டார்ச் வருது இது நீங்களே பாருங்க. சாரி இது போடு. எல்லாம் வெளியே வெயிட் பண்ணோம், நாங்கள் உள்ள வெயிட் பண்ணுறோம். நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த டேவை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனோஜோட பர்த்டே அது மறந்துட்டோம், நாங்கள் ஃபுல்லாகவே மறந்துட்டோம். இப்போவும் சொல்கிறோம், ப்ரமோஷன் நல்லா கிடையாது. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் யாராச்சும் போகிறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, பெங்களூர் பீப்புள் இல்லை, பெங்களூருக்கு தானே இது கிட்ட, பெங்களூருக்கு தான் எங்கள் கிட்ட 1.5 hour வந்து நீங்கள் ரீச் 1-2 hours ஆகிடும். மெதுவாக வந்து நாங்கள் வந்து ஸ்லோவாக வந்தோம். முடியாது எனக்கா. இப்போ என்னன்னா இந்த டே 1 சக்ஸஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட்டட். டன். டே 2 இருக்குது. டே 2 இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, என்னென்னா நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, நாங்கள் அங்கே இன்னும் ஃபயர் கேம்ப் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் வந்து செப்பரேட்டாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எப்படின்னா லாங் டைம் மைண்டு ரிஃப்ரெஷ்ஷாக ஃபோன் யூஸ் பண்ணாமல் லைக் நாங்கள் ஒருத்தர் விட்டு பேசணும்னு நினச்சிக்கோங்களேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரமோஷன் இல்லை, நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும், அவ்வளோ மட்டும் தான். லைக் இன்னொன்று என்னன்னா ஃபுட்டு குவாலிட்டி எல்லாம் செம்மையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. எனக்கு நாங்கள் நான்வெஜ் ட்ரை பண்ணல இந்த இடத்துக்கு வந்து. நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி நான்வெஜ் ட்ரை பண்ணோம். ஏன்னா வெஜ்ஜு செம்மையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது வெஜ்ஜு. ஒர்த்து, அந்த அமௌண்ட்டுக்கு வந்திருக்கிறது ஒர்த்து. இது வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ரெசார்ட். ஆனா செம்மையா இருக்கு. ஏன்னா அந்த ரெசார்ட் பாருங்களேன், இங்க இருந்து பாக்கும்போது அந்த ஒரு கோவா ஃபீல் கொடுக்குது. ஆமா, லைக் அது கீழ தண்ணி என்னவோ இங்க இருந்து மேபி அவங்களுக்கு அங்க இருந்து நம்மள பாக்குறது நல்லா இருக்குமோ என்னவோ. இங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இது அங்க ஒரு டெம்பிள் இருக்குது, அதோட ஸ்டெப்ஸ் அது. ஓகேங்களா, அது வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது, லைட் கொடுத்துக்கிறாங்க உள்ள. ஒரு ஃபுல் செம்மையா இருக்குங்க நைட் லெவல். என்ன போட்டோ பிடிச்சிருக்கு, போட்டோ பிடிச்சி இங்க பாருங்க. பட் இது வீடியோல தெரியல, பட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா வேற லெவலுக்கு. அது இதுல கொஞ்சம் பிரைட்டா இருக்குது ஆக்சுவலா. இங்க பாக்குறதுக்கு லிட்டரலி ஏதோ போயின்னுக்குதுன்னு நினைச்சு நீங்க டக்குன்னு நின்றுடுவீங்க, அந்த மாதிரி இருக்கு. சீரியஸா இப்போ 11 o'clock ஆகுது. எங்க 2 பேருக்கு தூக்கம் வரல. அவங்க 2 பேர் நல்லா கொரட்டை அடிச்சு தூங்கின்னு போறாங்க. அவங்களுக்கெல்லாம் நைட் ஸ்டேவே என்னான்னு தெரியல. டெய்லி தான் வீட்டுல தூங்குறோம், இங்க வந்து தூங்குறாங்க. கேட்டா டென்ட் என்னத்துக்கு அப்போ பண்ணிருந்துன்னு கேக்குறாங்க. சரி டென்ட் புக் பண்ணுங்க, அவங்க 2 பேர்னா தூங்கட்டும்.